ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு காம்போ ரெசிபி தாங்க. கம்பு தோசை, கம்பு கார பணியாரம், கூடவே ஒரு கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவு நாம் கம்பு எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு கப்பில் நாம் 1 கப்பு உருண்டை அரிசி, ரேஷன் அரிசி இருக்குல்ல, அது தாங்க போட்டிருக்கிறேன். நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் போட்டுக்கலாம். கூட ஒரு அரை கப்பு பச்சரிசி, ஒரு அரை கப்பை விட கம்மியாக கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது அவ்வளவு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 மணிக்கூர் மூடி வச்சிடலாங்க. நாம் இது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. நான் இதை ஆல்மோஸ்ட் கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை நம்ம இப்போ அரைய போட்டுடலாங்க. சூப்பராக நம்ம தோசை பக்குவத்துக்கு அழகாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போதே தேவையான உப்பையும் நம்ம கூடவே சேர்த்துடலாங்க. கல் உப்பே எப்பவும் பயன்படுத்துங்க, அது நல்லது. சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நாம் மூடி போட்டு வச்சிடலாம் நைட்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல தோசை மாவு மாதிரி மேலே பொங்கி வராது. இது இந்த அளவு தான் பொங்கும். சரிங்களா? இதோட ஸ்மெல் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம தோசை வாத்தோன்னா சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம வந்து தோசை வாத்துக்கலாங்க. இதில் வந்து கம்பு தோசையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. கம்பு வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணுங்க. நம்ம கம்பு தோசை மட்டும் பண்ணால் சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் இது கூட காம்போ ரெசிபியாட்டு கம்பில் ஒரு கார பணியாரம், இது வந்து நீங்கள் சாப்பாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கம்பு தோசை மாவில் கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு கலக்குனதுக்கு அப்புறமாட்டு நம்ம கொஞ்சம் குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே பணியாரமாட்டு நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோங்க. இந்த காம்போ ரெசிப்பியில் வந்து இந்த கம்பு பணியாரம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட காம்போ ரெசிப்பியில் வந்து இந்த மாதிரி கம்பு பணியாரம், கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சைடிஷ் இல்லைன்னா எப்படிங்க, அதுக்காக ஒரு அட்டகாசமான ஒரு கார சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சேர்த்துருக்குறேங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு வரலாங்க. ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஒரு 10 பல் வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா இந்த தக்காளி நாம் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, இதையும் நம்ம கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்குன்னா அட்டகாசமான கார சட்னி ரெடிங்க. இதோட லாஸ்ட்டு ஃபைனல் லுக்கு வந்து நீங்கள் லைட்டாக கலரும் வரும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த காம்போ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படிங்க நம்ம காம்போ ரெசிபி நல்லா இருக்குதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.